ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். நாளைய தினம் வைகாசி மாதத்தின் வளர்பிறை சஷ்டி 1/6/2025 ஞாயிற்றுக்கிழமையில் இந்த மாதத்தின் முதல் நாள் வருகிறது. அதுவும் சஷ்டியோடு சேர்ந்து வருவது ரொம்ப விசேஷமானது. செல்வ செழிப்போடு வாழ்வதற்கு வளர்பிறை சஷ்டியில் நம்ம செய்யக்கூடிய ஒரு வழிபாட்டை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். மனுஷனாக பிறந்த ஒவ்வொருத்தருமே செல்வ செழிப்போடு வாழணும் அப்படின்னு தான் ஆசைப்படுவோம். அதற்காக தான் நம்ம கஷ்டப்பட்டு உழைக்கிறோம். எவ்வளோ தான் கஷ்டப்பட்டு உழைச்சாலும் பணத்திற்கு எந்தவித குறையும் இருக்கக்கூடாது அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம். அந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு பலவிதமான நம்ம முயற்சிகள் எடுக்கிறோம். இருந்தாலும் எல்லாராலையும் அந்த பணத்தை சம்பாதிக்க முடியாது. அப்படி சம்பாதிச்சாலும் அதை சேமித்து வைக்க முடியாது. இப்படி கஷ்டப்படுறவங்க ஒவ்வொருத்தருமே வளர்பிறை சஷ்டியை நீங்கள் வழிபாடு செய்யுங்க. நிச்சயமாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே வெற்றி அடையும். எதை தொட்டாலும் வெற்றி அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு நம்ம வருவோம். அந்தளவுக்கு முருகப்பெருமானின் பரிபூரண அருள் நமக்கு கிடைக்கும். வளர்பிறை சஷ்டி நாளன்று எந்த முறையில் முருகப்பெருமானை வழிபட்டால் செல்வ செழிப்போடு வாழலாம் அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்த்துடலாம். முருகப்பெருமானுக்கு உகந்த திதி சஷ்டி திதி. நாளைய தினம் முழுவதும் ஞாயிற்றுக்கிழமை முழுவதுமே உங்களுக்கு சஷ்டி திதி இருக்குது. நாளைய தினத்தில் காலையிலேயே நீங்கள் வழிபாடு செய்யலாம், இல்லைன்னா மாலையிலேயே நீங்கள் வழிபாடு செய்யலாம். உங்களுடைய நேரத்திற்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கோங்க. முருகப்பெருமானுக்கு உகந்த திதி சஷ்டி திதி. அதுவும் குறிப்பாக வளர்பிறை சஷ்டி திதி நம்முடைய செல்வங்களை வளர செய்வதற்கு நமக்கு உதவும். செல்வ செழிப்போட வாழணும்னு நினைக்கக்கூடியவங்க வளர்பிறை சஷ்டியில் வழிபாடு செய்யுங்க. இந்த வழிபாட்டை கண்டிப்பாக தேய்பிறை சஷ்டியில் செய்ய வேண்டாம். இதை மனசில் வச்சுக்கோங்க. இந்த வழிபாட்டை வளர்பிறை சஷ்டியில் தான் நீங்கள் செய்யணும். அதுவும் செவ்வாய் ஓரை வரக்கூடிய அந்த நேரத்தில் நீங்கள் செய்யணும். செவ்வாய் கிரகம் முருகப்பெருமானுக்கு உகந்த கிரகங்கிறதுனால செவ்வாய் ஓரையில் நம்ம இந்த வழிபாட்டை செய்யணும். முருகப்பெருமான அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும், நிச்சயமாக கிடைக்கும். அதே சமயம் கடன் தொடர்பான அனைத்து பிரச்சனைகளும் தீரும். வைகாசி மாதத்தின் சஷ்டி திதி நேரத்தை முதல்ல பார்த்துடலாம். 1/6/2025 ஞாயிற்றுக்கிழமை நாளைய தினம் வைகாசி 18ஆம் தேதி சஷ்டி திதி. அதிகாலை 1:27 வரைக்கும் பஞ்சமி திதி இருக்குது. 1:27க்கு அப்புறமா சஷ்டி திதி பிறக்குது. 2/6/2025 திங்கட்கிழமை காலை அதிகாலை 1:11 வரைக்கும் சஷ்டி திதி இருக்குது. இப்போ நாளைய தினம் முழுவதும் சஷ்டி திதி இருக்குது. நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமை. இதில் செவ்வாய் ஓரையாக பார்த்து நீங்கள் இந்த ஒரு வழிபாடு செய்யுங்க. செவ்வாய் ஓரை பகல் 12 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் செவ்வாய் ஓரை இருக்குது. இப்போ மதியம் உங்களால் இந்த வழிபாட்டை செய்ய முடியல அப்படின்னாக்கா ஞாயிற்றுக்கிழமை இரவு 7 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் உங்களுக்கு இந்த செவ்வாய் ஓரைங்கிறது இருக்குது. இந்த நேரத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கோங்க உங்கள் வழிபாடு செய்யறதுக்கு. முருகப்பெருமானின் படத்திற்கு முன்னாடி 1 இல்லைன்னா 6 எண்ணிக்கையில் நெய் தீபம் ஏற்றி வைங்க. முருகப்பெருமானுக்கு நீங்கள் அன்றைய நாளில் சஷ்டி திதிங்கிறதுனால வெற்றிலை தீபம் கூட நீங்கள் ஏற்றலாம். 6 வெற்றிலை வைத்து நடுவில் ஒரு அகல் தீபம் வைத்து நீங்கள் தீபம் ஏற்றலாம். அப்படி இல்லைன்னா சாதாரணமாக கூட ஒரு 6 எண்ணிக்கையில் நெய் தீபம் ஏற்றுங்க. அப்படி இல்லைன்னா ஒரு தீபமாவது நெய் தீபம் ஏற்றி வைங்க முருகப்பெருமானுக்கு முன்னாடி. முருகப்பெருமானுக்கு ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் உங்களால் முடிந்ததை நீங்கள் வச்சுட்டு ஒரு டம்ளர் தண்ணி வச்சுக்கோங்க. வலது கையில் ஒரு 6 1 ரூபா காசு, 1 ரூபா காயின் தான் இதுக்கு நீங்கள் பயன்படுத்தணும். 6ங்கிற எண்ணிக்கையில் 1 ரூபா காயின் எடுத்துக்கோங்க. இப்போ சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை 6 முறை நீங்கள் சொல்லணும். 6 முறை சொன்னதுக்கப்புறம் ஒரு சிவப்பு துணியில் நீங்கள் வச்சுருக்கக்கூடிய அந்த 6 1 ரூபா காசையும் வச்சு மூட்டையாக கட்டி முருகப்பெருமான் படத்திற்கு முன்னாடி வச்சிடணும். அடுத்த மாதம் வரக்கூடிய வளர்பிறை சஷ்டினால் மறுபடியும் இதே போல் புதுசாக 6 1 ரூபா காசு எடுத்து இந்த மந்திரத்தை சொல்லி மூட்டையாக கட்டணும். பழைய 1 ரூபா காசை நீங்கள் முருகப்பெருமானோட கோவிலில் நீங்கள் போட்டுடலாம். இந்த மந்திரம் என்னன்னாக்கா, ஓம் ஸ்ரீம் க்ரீம் தன நாயிகாயை ஸ்வர்ணாகர்ஷண தேவ்யாயை சர்வ தாரித்ரிய நிவாரணாயை ஓம் க்ரீம் ஸ்வாஹா. ஓம் ஸ்ரீம் க்ரீம் தனநாயிகாயை ஸ்வர்ணாகர்ஷண தேவ்யாயை சர்வ தாரித்ரிய நிவாரணாயை ஓம் க்ரீம் ஸ்வாஹா. இந்த மந்திரத்தை டிஸ்கிரிப்ஷனில் எழுதுகிறேன், பார்த்தே நீங்கள் படிங்க. இதை சொல்லிவிட்டு இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு அந்த 1 ரூபா காசை சிவப்பு துணியில் முடிஞ்சு நீங்கள் வச்சுடுங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சிவப்பு நிற திரிக்கொண்டே நீங்கள் தீபம் ஏற்றுங்க இருந்ததுன்னா. அப்படி இல்லைன்னா நீங்கள் சாதாரண திரிக்கொண்டு தீபம் ஏற்றிக்கலாம்.
இப்படி தொடர்ச்சியாக ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய வளர்பிறை சஷ்டி நாளில் இந்த முறையில் நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது கண்டிப்பாக முருகப்பெருமானை அருளால் செல்வ செழிப்பிற்கு எந்த குறையும் இருக்காது. தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய வளர்பிறை சஷ்டியில் அந்த நாளில் எந்த நாளில் வந்தாலும் செவ்வாய் ஓரை எப்போ வருதுன்னு பார்த்து அந்த 1 மணி நேரத்தில் இந்த தீபத்தை ஏற்றி இந்த வழிபாடு செய்யுங்க. தீபம் ஏற்றுவதுங்கிறது நீங்கள் வெற்றிலை தீபமும் ஏற்றலாம், இல்லைனா சாதாரண தீபம் ஏற்றலாம், அது உங்களுடைய விருப்பம். ஆனால் தீபம் ஏற்றி மனதார முருகப்பெருமானை வணங்கிட்டு நீங்கள் இதை செய்யுங்க. நாளைய தினம் உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனால மாதத்தின் முதல் நாளும் கூட இந்த ஒரு வழிபாட்டை செய்து நாளைய தினத்தில் நீங்கள் வந்து அந்த மாதத்தை வரவேற்று தொடங்குங்க. கண்டிப்பாக முருகப்பெருமானின் அருளால் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு கண்டிப்பாக செல்வ செழிப்புங்கிறது உருவாகும். உங்களோட வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். உங்களுக்கு சம்பள உயர்வு அந்த மாதிரி கிடைக்கலாம். இந்த மாதிரி நம்ம முயற்சிகள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலையும் நமக்கு எந்த தடையும் இல்லாமல் நல்லபடியாக நடக்கும். முருகப்பெருமானை மனதார வணங்கிக்கோங்க. இந்த 1 மணி நேரத்தை தவற விடாதீங்க. இதில் சொல்லக்கூடிய மந்திரத்தை நான் டிஸ்கிரிப்ஷனில் எழுதுகிறேன், அதை பார்த்துக்கோங்க. இந்த மந்திரத்தை தீபத்தின் முன்னாடி உட்காந்து ஒரு முறை சொன்னால் கூட போதும். உங்களுடைய வாழ்க்கையில் நினைத்து பார்க்க முடியாத மாற்றங்கள் பெறலாம். முருகருக்கான கந்தசஷ்டி கவசம், கந்தகுரு கவசம் இதெல்லாம் தெரிஞ்சால் கூட இந்த நேரத்தில் சொல்வது அற்புதமான பலன்களை கொடுக்கும். இவ்வளவும் பலன் தரக்கூடிய நாளைய தினம் வரக்கூடிய இந்த வளர்பிறை சஷ்டியை தவற விடாதீங்க. முருகப்பெருமானை இந்த முறையில் வழிபட்டு பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் செல்வ வளம் பல மடங்கு உயர்த்தி காட்டும். இது எல்லாத்தையும் செஞ்சுட்டு நம்ம சும்மா இருக்கக்கூடாது. நம்மளுடைய முயற்சிகளையும் நம்ம எடுக்கணும். நம்ம கடின உழைப்போடு சேர்ந்து இதோட வழிபாடுகளையும் செய்து பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நாளைய தினம் மாதத்தின் முதல் நாள் எப்படி புது வருஷம் பிறந்தால் நம்ம சந்தோஷமாக அந்த வருஷத்தை வரவேற்கிறோமோ அதே மாதிரி ஒவ்வொரு மாதமும் ஆங்கில மாதமோ அல்லது தமிழ் மாதமோ அந்த மாதத்தை சந்தோஷத்தோடு நம்ம வரவேற்கணும். பட்டை பொடி உங்கள்கிட்ட இருந்தது அப்படின்னாக்கா அந்த பட்டை பொடியை ஏதாவது ஒரு ரூபா நோட்டு, அது 10 ரூபாயோ இல்லை 100 ரூபாயோ உங்கள்கிட்ட எவ்வளோ இருக்கோ ஏதோ ஒரு ரூபாய் நோட்டு எடுத்துக்கோங்க. பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இந்த வழிபாடு செய்யுங்க. இதற்கு வந்து சுத்தபத்தமாக இருந்தீங்கன்னா குளிக்கணும்னு அவசியம் இல்லை. பல் துளைக்கிட்டு கை காலெலாம் கழுவிட்டு நீங்கள் உங்கள் குலதெய்வத்தை மனதார நினைத்து ஒரு தீபம் ஏற்றி வாசலில் அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் வாசலில் கோலம் போடுறோம் இல்லையா, அப்போ கோலம் போட்டு வரும்போது நீங்கள் இந்த தீபத்தையும் ஏற்றிட்டு 1 டம்ளர் தண்ணீர் வச்சா கூட போதுமானது. தீபம் ஏற்றிட்டு எதுவுமே வைக்காமல் இருக்கக்கூடாது. ஒரு 2 கல்கண்டாவது இல்லை உங்கள்கிட்ட இருக்கிறத ஒரு 2 திராட்சையாவது உங்கள்கிட்ட இருக்கிறத நீங்கள் வச்சு நைவேத்தியம் பண்ணுங்கள். அதே மாதிரி வாசலில் அந்த ரூபா நோட்டு கையில் வச்சுட்டு அதில் பட்டை பொடி இருக்கு இல்லையா, அந்த பட்டை பொடியை வச்சு நிலைவாசலுக்கு வெளில நீங்கள் நின்றுட்டு வீட்டுக்குள்ளே பார்த்தவாறு இந்த மாதம் முழுவதும் பண வரவுங்கிறது அதிகரிக்கணும், நாங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் தடையில்லாமல் இருக்கணும், வீட்டில் உள்ளவங்க எல்லோரும் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு நல்ல வார்த்தைகளை, நேர்மறையான வார்த்தைகள் உங்களுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையும் சொல்லிவிட்டு அந்த பணத்தில் இருக்கக்கூடிய அந்த பட்டை பொடியை ஊதி விடுங்க. அது எப்படி பறந்து வந்து நம்ம வீடு முழுவதும் விழுதோ அந்த மாதிரி நம்ம வீட்லேயும் செல்வ வளம் அதிகரிக்கும். இது ஒரு முயற்சி, ஒரு நம்பிக்கை தான். இதை செஞ்சால் எங்கள் வீடு ஃபுல்லாக கோடி கோடியாக கொட்டுமா அப்படின்னு தயவு செஞ்சு கேட்காதீங்க. அப்படி இல்லை, வருஷத்தை எப்படி சந்தோஷமாக வரவேற்கிறோமோ நம்ம மாதத்தை நம்ம வரவேற்கிறோம். இந்த மாதிரி இது வந்து ஒரு நம்பிக்கையாக இருக்குது. பட்டை பொடி வந்து பணவரவை அதிகரித்து கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லப்படுது. அதனால் உங்களுக்கு இப்போ விருப்பம் இருந்தது, நம்பிக்கை இருந்தால் நீங்கள் இதை செய்து பாருங்கள். இல்லைனாக்கா நார்மலாகவே நீங்கள் ஒரு தீபம் ஏற்றி மனதார தீபம் ஏற்றலைனாலும் மனதார உங்கள் குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வேண்டிக்கோங்க. இந்த மாதம் முழுவதும் அமோகமாக இருக்கணும்னு முருகப்பெருமானையும் மனதார வேண்டிக்கோங்க. அனைத்துமே நல்லதாகவே நடக்கும். நிச்சயம் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நன்றி.